பாருங்கள் சீம்பால் வந்துட்டு எந்த மாதிரி வந்திருக்குன்னு. இது வந்து எனக்கு மூணாவது பாலுனாவே இப்படித்தாங்க கொஞ்சம் கெட்டி தயிர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைஸாக வராது. அதனால் அதை வச்சு அதில் பாதி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இந்த மாதிரி ரெசிபி பண்ணியிருக்கேங்க. இதை எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே தெரியிற ஐ பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப 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 சீம்பால், அது தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னேன். அதனால் கிடைச்சா கொண்டு வந்து கொடுக்குறமான்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சீம்பால் கிடச்சிருக்குங்க. சீம்பால் வந்து கிட்டத்தட்ட இது 1 லிட்டர் கிட்ட ஆகுது. இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை போட்டு கரைச்சிக்கலாங்க. சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அதில் தூசி இது இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கேங்க சர்க்கரை. நம்ம பார்த்துக்கிட்டு இதுவே சரியாக போகும். அப்படி நம்மளுக்கு கலந்து பார்த்துட்டு நம்ம ஸ்வீட் பத்தலைனா கூட நம்ம போட்டுக்கலாங்க. அதிகமாக போட்டுட்டா ரொம்ப இதுவாக இருக்கும். எனக்கு வந்து சீம்பால்னால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்களும் சொல்லி வைப்போம். எப்போயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். இந்த வாட்டி ரொம்பவே கிடச்சிது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன் நேற்று தான். இன்றைக்கே அவங்க கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சர்க்கரை வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ மிச்சம் இருக்குது, சரியாக இருக்குது. நான் வந்துட்டு 3/4 ஆளாக சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது இன்னும் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிட்டா நல்லது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதில் இந்த கிண்ணத்தை இறக்கி வச்சுக்கலாம். நம்ம இதை நம்ம மூடிட்டு இது வந்து ஒரு 2 விசில் வரட்டுங்க, வேகட்டும், பார்க்கலாம். குக்கரில் ஸ்டீம் அடங்கினதும் நம்ம எடுத்து பார்க்கலாங்க. நான் வந்து 2 விசில் தான் விட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தேன், வேகலை. மறுபடியும் இன்னும் ஒரு 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுதுங்க, உங்களுக்கு கெட்டி தயிர் மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம ஸ்லைஸ் மாதிரி கொஞ்சம் வரலை. அது என்ன கேட்டபோது 3வது பாலுன்றதுக்காக அந்த மாதிரி வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டு, நம்மளுக்கு கெட்டியாக இருந்தால் தாங்க எடுத்து வச்சா மறுநாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம சாப்பிட்றது அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்துட்டு நான் உடச்சக்கல்ல பவுடர் போட்டு உருண்டை பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. சரி, நான் அதனால் வந்துட்டு நான் ஒரு அளவுக்கு உடச்சக்கல்ல எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேங்க. பவுடர் பண்ணிக்கிட்டு அந்த கெட்டி தயிர் மாதிரி இருந்ததுங்களா, அந்த பாலில் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தட்டில் நெய் போட்டு தடவி அதில் பர்பி மாதிரி ஊற்றிக்கிட்டேன். லட்டு மாதிரி பிடிக்க சொன்னாங்க. எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. லட்டுன்னா ஒன்று பிடிக்கணும், இதுனா ஊற்றி விட்டு அப்படியே பர்பி மாதிரி கட் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு ஒரு தட்டில் நெய் தடவி அதில் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க. அந்த சூடோடையே கொஞ்சம் நம்மளுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிட்டேன். அப்புறம் சூடு ஆறின பிறகு எடுத்ததும் பார்த்திங்கன்னா சூப்பராக பர்பி மாதிரி வந்துடுச்சுங்க. நம்ம இதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பர்பி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி சீம்பால் செய்யும்போது தண்ணியாக இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லா இருந்தது. வேஸ்ட்டு பண்ணாமல் இதுக்கு ஒரு பர்பி மாதிரியும் கிடச்சிதுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூடங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சீம்பால் வந்து நிறைய பேர் வந்துட்டு வெல்லமும் போட்டு செய்வாங்கங்க, ஆனால் சர்க்கரையும் போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் சீம்பாலை வச்சு என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் சீம்பால் வந்துட்டு எந்த மாதிரி வந்திருக்குன்னு. இது வந்து எனக்கு 3வது பால். 3வது பாலுனாவே இப்படித்தாங்க, கொஞ்சம் கெட்டி தயிர் மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு இது கெட்டி தயிர் மாதிரி இருக்கே, நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இது வந்து இன்னமும் நம்ம செகண்ட் பால்னா வந்து ரொம்பவே கெட்டியாக இருக்குங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.